பக்கத்துல போயிடாத. நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு. சபாநாயகர் அப்பாவு பேட்டியளித்த போது தாறுமாறாக ஓடிய கார். உயர் இரத்த அழுத்த நோயாளி ஏற்படுத்திய பயங்கர விபத்து. மயிரிழையில் உயிர் தப்பினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சபாநாயகர் அப்பாவு இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கும் பொழுது உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஓட்டி வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மின்னல் வேகத்தில் புகுந்து அங்கிருந்த அரசு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி பெரும் விபத்தை ஏற்படுத்தியது. சபாநாயகர் கண்முன்னே நடந்த இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் அவரது பேட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் மு. அப்பாவு இன்று மதியம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்துக் கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக வளாகத்திற்குள் நுழைந்த சிவப்பு நிற மாருதி கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது. முதலில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மீது பயங்கரமாக மோதிய அந்த கார் பின்னர் அரசு வாகனம் ஒன்றின் மீதும் மோதி இறுதியாக மணல் திட்டில் சிக்கி நின்றது. இந்த விபத்து சபாநாயகர் அப்பாவு நின்றிருந்த இடத்தில் இருந்து சுமார் 50 அடி தூரத்தில் நடந்ததால் அவரும் அங்கிருந்தவர்களும் மயிரிழையில் உயிர் தப்பினார்கள். கார்கள் மோதியதில் ஏற்பட்ட பயங்கர சத்தத்தை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். விசாரணையில் வெளிவந்த தகவல் சத்தம் கேட்டு உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரும் சபாநாயகரின் பாதுகாப்பு அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் காரை ஓட்டி வந்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். முதல் கட்ட விசாரணையில் ஸ்டீபன் உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பதும் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்வதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் தனது சகோதரியை அவசரமாக அழைத்து செல்ல வந்ததும் தெரியவந்தது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் காரை ஓட்டியதால் அவரால் காரை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த விபத்து ஏற்பட்டது கூறப்படுகிறது. உடனடியாக செயல்பட்ட காவலர்கள் ஸ்டீபனின் நிலையை அறிந்து சபாநாயகரின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் உடனடியாக மனிதாபிமானமாக அடிப்படையில் செயல்பட்டு தாமதிக்காமல் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து ஸ்டீபனை சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த திடீர் விபத்து மற்றும் அதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக சபாநாயகர் அப்பாவு தனது செய்தியாளர் சந்திப்பை பாதியிலேயே முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். மருத்துவ தேவைக்காக வந்த நபர் ஏற்படுத்திய இந்த விபத்து பட்டப்பகலில் நெல்லை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.